பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்றது என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலனடைந்து எருசலேமிலும், எருசலேம் என்றால் நீங்க போகிற ஆலயத்துல கர்த்தருக்கு சாட்சிகளா இருப்பீங்க. உங்க ஆலயத்துல இவ்வளவு நாள் நீங்க எப்படிலாம் இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்க கர்த்தருக்கு சாட்சியா இருப்பீங்க. எருசலேம் என்றால் உங்களுடைய ஆலயம். யூதேயா முழுவதிலும் என்றால் நீங்க வேலை செய்யற இடம். நீங்க எங்கெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களை வேலை செய்யற இடத்துல சாட்சியாக நிறுத்த வைக்க போறாரு. அப்புறம் சமாரியாவிலும், சமாரியா என்றால் வெளி மாநிலம், வெளி ஊர்ல கர்த்தர் உங்களை சாட்சியாக வைக்க போறாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது சமாரியா என்கிற வெளி ஊர்ல கர்த்தர் உங்களை சாட்சியாக வைக்க போறாரு. பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று வசனம் அழகா சொல்லுது பாருங்க. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் உங்களை என்ன கர்த்தர் சாட்சியாக மாற்ற போறாரு. அவர் ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை நிறுத்த போறாரு. உங்க சாட்சியை பார்த்து அநேகர் மனம் திரும்பி கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள போறாங்க. கர்த்தருக்கு உங்களை இந்த வருஷத்துல சாட்சியாக நிறுத்த போறாரு. நீங்க விசுவாசிங்க. இந்த வருஷத்துல நீங்க கர்த்தருக்கு சாட்சியாக மாறுங்க. ஆமென். ஹல்லேலூயா.